இனிய வணக்கங்கள். நம்ம இப்போ ஐப்பசி மாத ராசி பலன்களை பற்றி ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது. பொதுவாகவே நம்ம மேஷ ராசிக்காரங்களை பார்த்தோம்னா அவங்க எதிலையும் தைரியத்தோடவும் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடியவங்க, அஞ்சா நெஞ்சம் உடையவர்கள். இப்படிப்பட்ட மேஷ ராசிக்காரர்களாகிய உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 12ல் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதனால் நீங்கள் பெரிய அளவில் 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார் அப்படின்றதுனால பெரிய அளவில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா வக்ரம் பெற்று 12ல் சஞ்சரிக்கும் போது செவ்வாய் பகவான் உங்களுக்கு எந்த விதத்திலையும் எந்த தீய பலன்களையும் விரயங்களையும் ஏற்படுத்த மாட்டார். உங்களுடைய செயல்களில், அதாவது நீங்கள் பொதுவாக ஈடுபட அனைத்து செயல்கள்லேயும் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறும். எடுக்கும் முயற்சிகள் எல்லாத்துலேயும் நீங்கள் எதிர்பார்க்குற வெற்றி கிடைக்கும். உங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே இப்போ உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இருந்தாலும் தற்போது நடந்த ராகுகேது பெயர்ச்சியினால் இதுவரைக்கும் 3ஆம் இடத்துல சஞ்சரித்த ராகு பகவான் தற்போது உங்களுக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். பொதுவாகவே 2ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கும் போது நீங்கள் எதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமாக பேச்சில் அதிக கவனம் தேவை. லூஸ் டாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சம்மந்தம் இல்லாதவங்கக்கிட்ட பேசுகிறது தவறு. பொருளாதார நிலையில் நீங்கள் தற்போது சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திப்பீங்க. அதனால் சேமிப்பை அதிகரிக்கிறது நல்லது. எந்த விஷயத்துலையும் சிக்கனத்துடன் இருப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தினரோட எந்த சூழ்நிலையை வந்தாலும் அந்த சூழ்நிலையை கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுனால தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்க முடியும். சகோதர சகோதரிகள் உங்களுடைய அனைத்து செயல்களுக்கும் உறுதுணையாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே இருந்த மனக்கசவுகள்லாம் தற்போது நீங்கிடும். தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. தாய் மற்றும் உறவுகளால் மனக்கசப்புகள் நீங்கும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உரிமையாளருடன் கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப பொறுமையாக இருக்கணும். வீடு வாகனத்தில் பழுதுகள் ஏற்பட்டு அதை நீங்கள் சீர் செய்வீங்க. குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் குழந்தைகள் உடல்நிலையில் கவனம் தேவை. சில நேரங்களில் குழந்தைகளின் பிடிவாதம் அதிகரிக்கும். ஷேர் மார்க்கெட் விஷயங்களில் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது நல்லது. எதிரிகளால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் வந்தாலும் அது வந்த மாதிரி சரியாகிடும். அதனால் பெரிதளவில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதே நேரத்தில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களால் பிரச்சனைகள் ஏற்படுறதுனாலையும் கூட்டாளிகளாலையும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமோடவும் பொறுமையோடவும் செயல்படுறது நல்லது. தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உருவாகும். குரு மற்றும் மூத்தோர்களின் ஆசி அனைத்து தடைகளையும் கடந்து உங்களை நீங்கள் வெற்றி பெறுவதற்கான சூழலை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய திறமைகளை மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய சூழல் உருவாகும். உங்கள் ராசிக்கு இந்த மாதத்துக்குரிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் 18, 19, 20 இந்த நாட்களில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் நல்லது. உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் 23, 24, 25, 26, 27,
நவம்பர் 12, 13, 14 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, காளகஸ்தியில் உள்ள காலத்தீஸ்வரரை செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் சென்று வழிபடுவது உங்களுக்குரிய சிறந்த பரிகாரமாக அமையும். ரிஷபம், கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி, மிருகசீரிடம் 1, 2 பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளடக்கியது தான் ரிஷபராசி. மற்றவர்களை மதிக்கும் மாண்பும் உயர்ந்த பண்பும் கொண்டவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 4 சஞ்சரிக்கிறதுனால எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு நன்மையான பலன்களை இந்த காலகட்டத்தில் உண்டாகும். தாய் வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். விலகி சென்ற உறவுகள் எல்லாம் விரும்பி வருவாங்க. இருப்பினும் தாயோட உடல்நிலை கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது அவசியம். தாய்க்கு சில நேரங்களில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அதே நேரத்தில் தேவையற்ற டென்ஷன், மனக்குழப்பத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி அமைதியான சூழல் நிலவும். பொருளாதார நிலையில் இருந்த தட்டுப்பாடுகள் நீங்கி பொருளாதார நிலை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உயரும். உங்களோட பேச்சில் நல்ல வசீகரம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நீங்கள் வளர்த்துக்கிறதுனால நன்மையான பலன்கள் பல உங்களுக்கு தற்போதைய காலகட்டத்தில் உண்டாகும். அதே நேரத்தில் உடன்பிறப்புகளிடம் மனஸ்தாபங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால எதுலேயும் நீங்கள் கவனமுடன் இருப்பது நல்லது. குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தையின் செயல்பாடுகள் உங்களை பெருமைப்பட வைக்கும். சொத்து விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிரிகளால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் நீங்கள் விட்டு கொடுத்து செல்றதுனால தேவையற்ற பிரச்சனைகளையும் வீண் மனஸ்தாபங்களையும் உங்களால் தவிர்க்க முடியும். அதே நேரத்தில் குடும்ப விஷயங்களில் வெளியாட்களின் தலையிட்ட முக்கியமாக நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியம். ஏன் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள அது கணவனோட உறவாக இருந்தாலும் சரி, மனைவியோட உறவாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையரோ இல்லை நாத்தனாரோ அந்த மாதிரி அவங்களால சில பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அது 2 பேரும், கணவன் மனைவி 2 பேரும் அந்த விஷயத்தை செய்கிறது நல்லது. ஏன்னா ஒருத்தர் நீ தவிர்க்கணும்னு சொல்லி இன்னொருத்தர் இல்லை நான் இப்படி தான் அப்படின்றது மாதிரி இருந்தால் அது தேவையற்ற பிரச்சனைகளை இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கணவன் மனைவி 2 பேரும் இந்த ராசி பலனை பார்த்து படித்து புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்துறது நல்லது. அதே நேரத்தில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட்டாளிகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூட்டாளிகள் மட்டுமே முழுமையாக நீங்கள் நம்பி பண விஷயங்களில் மற்ற விஷயங்களில் இருக்க வேண்டாம். புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. அதே நேரத்தில் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம். வாகன பயணங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். தந்தை உடல்நிலை சின்ன சின்ன பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால ஏதேனும் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது நல்லது. இருந்தாலும் தந்தை வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உங்கள் எண்ணங்கள் நிறைவேற நீங்கள் போராட வேண்டியிருக்கும். போராடினாலும் நிச்சயம் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியமாக, உங்கள் போராட்டத்துக்கேற்ற உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். வெற்றிகளை பெறுவீங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 21, 22, 23 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் நல்லது. அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 17, 18, 25, 26, 27, 28, 29, 30, நவம்பர் 14, 15 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். உங்கள் ராசிக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும். மிதுனம், மிருகசீரிடம் 3, 4 பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளடக்கியது தான்
மிதுன ராசி. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களை பார்த்தோம்னா எந்த விஷயத்திலும் ரொம்ப இலகுவாக இருப்பாங்க. தன்னோட இனிமையான பேச்சாலும் சுமூகமான அணுகுமுறையாலையும் மற்றவர்களை எளிதில் கவரக்கூடியவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. உங்கள் ராசிநாதனாகிய புதன் பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 5ல் சஞ்சரிக்கிறார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 5ஆம் இடத்துலையே உங்கள் ராசிக்குரிய அதிபதியும் 4ஆம் இடத்து அதிபதியுமான புதன் பகவான் சஞ்சரிக்கிறது உங்களுக்கு மிகுந்த யோக பலன்களை ஏற்படுத்தும். நீங்கள் பூர்வ புண்ணிய பலனை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். குலதெய்வ அனுகூலமும் இஷ்ட தெய்வ அனுகூலமும் உங்களுக்கு ஏற்படும். காதலில் பிரச்சனைகள் இருந்தாலும் காதலில் ஈடுபாடு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். பொருளாதார நிலையில் நீங்கள் எதிர்பார்த்த மேம்பாடு அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு. உங்களோட இனிய பேச்சால் நீங்கள் மற்றவர்களை எளிதில் கவரக்கூடிய சூழ்நிலையில் இருப்பீங்க. மனதில் தைரியம் உற்சாகம் அதிகரிக்கும். இன்ப வேட்கையில் மனம் லயிக்கும் என்பதால் கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம் என்பதை நீங்கள் உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா எந்த விஷயத்திலும் நீங்கள் ஜெயிக்க முடியும். தாயால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தாய் மற்றும் உறவினர்களோட ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இவ்வளோ நாளாக புதிய வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த புதிய வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். அதே நேரத்தில் வீடு வாகனத்தை சீர்படுத்துவீங்க. குழந்தைகளால் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து நீங்கும். குழந்தைகளின் உடல் ஆரோக்கியமும் இந்த காலகட்டத்தில் நல்ல மேம்பாடடையும். எதிரிகளால் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தற்போது நீங்கும். வழக்கு விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும். முக்கிய பிரபலங்களின் அறிமுகமும் நட்பும் கிடைக்கும். அதே நேரத்தில் வழக்கு விஷயங்கள் அனைத்து சாதகமாக மாறும்போது அரசால் அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். கணவன் மனைவிக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். இதுவரை பிரிந்திருந்த தம்பதிகள் தற்போது ஒன்றிணைவார்கள். தங்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகளை எல்லாம் மறந்து அவங்க தற்போது ஒன்றிணைவதற்கான காலகட்டமாக இந்த மாதம் இருக்கு. வியாபாரத்தில் பங்குதாரர்களால் நல்ல லாபம் உண்டு. அஷ்டமச்சனி நடக்கிறதுனால நீங்கள் தற்போது வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தேவையற்ற வீண் பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம். தந்தை உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள் வந்து நீங்கும். தந்தைக்கு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு தற்போது உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய திறமை முழுமையாக இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். சக ஊழியர்கள் உயரதிகாரி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறுவாங்க. நண்பர்களிடையே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா நண்பர்களால் தேவையற்ற பிரச்சனைகளும் விரயங்களும் வர வாய்ப்பு இருக்கிறதுனால நண்பர்கள் விஷயத்தில் தற்போதைய காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்து உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் 23, 24, 25 இந்த நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால எந்த புதிய முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறதும் எந்த விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் நல்லது. உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் 18, 19, 20, 28, 29, 30, 31, நவம்பர் 1 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவெண்காடு சுவதரண்யேஸ்வரரை மற்றும் புதன் பகவானை புதன்கிழமையில் நீங்கள் சென்று வழிபடுவது உங்களுக்குரிய சிறந்த பரிகாரமாக அமையும். கடகம். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதான் கடகராசி. பொதுவாகவே கடகராசிக்காரங்க தன்னை சார்ந்தவர்களிடம் ஒரு தாயை போன்ற அன்பை வெளிப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க.
உங்கள் ராசிநாதனாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 4ல் சஞ்சரிக்கிறதுனால சுகமான அனுபவங்கள் எல்லாம் தற்போதைய காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகும். மனதில் ஒரு தெளிவு பிறக்கும். உங்கள் மன அமைதி மற்றும் அறிவாற்றல் அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழலும் அந்யூன்யமான சூழலும் குதூகலமான சூழலும் உருவாகும். பொருளாதார நிலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறி நல்ல மேம்பாடு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இனிய பேச்சால் நீங்கள் மற்றவர்களை எளிதில் கவரக்கூடியவர்களாக இருப்பீங்க. உங்களோட மனதில் தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம், எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற நேர்மறை எண்ணமும் அதிகரிக்கும். உடன்பிறப்புகளால் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அண்டை அயலாரின் ஆதரவும் கிடைக்கும். தாய்வழி உறவுகளால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். தாயாருக்கு மருத்துவ செலவினங்கள் ஏற்படலாம். குழந்தைகள் விஷயத்தில் அதிக கவனம் தேவை. குழந்தைகள் உடல்நிலை பாதிப்பென்றால் உடனடியாக நீங்கள் மருத்துவரை அணுகிறது நல்லது. குழந்தைகள் நடவடிக்கைகளையும் நண்பர்களையும் கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்வது நல்லது. கர்ப்பஸ்திரீகள் குழந்தை பேறு முடியும் வரை மிக கவனமாக இருப்பது அவசியம். உணவு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் கட்டுப்பாடும் தேவை. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிரிகளால் உங்களுக்கு வீண் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் தலையிட வேண்டாம். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். குடும்ப தேவைக்காக சில நேரங்களில் கடன் வாங்கும் சூழல் கூட உங்களுக்கு ஏற்படலாம். அதே நேரத்தில் நீண்ட நாளாக வங்கி கடனுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வங்கி கடன் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிறு பணத்தொகையை நீங்கள் ஆலய திருப்பணிகளுக்கு செலவிடுறது உங்களுடைய வீண் விரயத்தை தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைக்குள்ள சிறு சிறு மனக்கசப்புகள் வந்து நீங்கும். தம்பதிகளுக்கிடையில் வெளி ஆட்களின் தலையீட்டை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. யாருன்னா தன்னை கணவன் மனைக்குள்ளே மாமனார் மாமியார் தாய் தந்தையார் இவங்களுடைய தலையீடு இல்லாமல் ஏதேனும் பிரச்சனைனா கணவன் மனைவி 2 பேரும் தங்களுக்குள்ளே பேசி அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்றதுனால தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மற்றவர்களின் பேச்சை கேட்டு நீங்கள் ஏதாவது செயல்பட்டீங்கன்னா அதன் மூலம் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் அதிக கவனம் தேவை. புதிய ஒப்பந்தங்களை தவிர்க்கிறது நல்லது. எதிர்பாராத பண வரவும் பல வகையில் லாபமும் உங்களுக்கு உண்டாகும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற விஷயங்களுக்காக உங்கள் அலுவலகத்தில் உங்கள் பெயர் பரிசீலிக்கப்படும். உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் 25, 26, 24 நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்கள் ஆகும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் நல்லது. அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 21, 22, 23, 30, 31, நவம்பர் 1, 2, 3, 4 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகும். மேலும் உங்கள் ராசிக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் ஒசூரில் இருக்கிற சந்திர சூடேஸ்வரர் திங்கட்கிழமையில் சென்று நீங்கள் வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும். சிம்மம், மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளடக்கியது சிம்ம ராசி. பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க பார்த்திங்கன்னா மற்றவர்களை கட்டுப்படுத்தி ஆளும் திறமையை அதிகபட்சமாக உடையவங்க இந்த சிம்மராசிக்காரங்க. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 2ல் சஞ்சரிக்கிறதுனால தற்போது உங்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல மேம்பாடு அதிகரிக்கும். பணப்புழக்கமும் அதிகமாக இருக்கும். நீண்ட நாளாக உங்களுக்கு வரவேண்டிய பணம் தற்போது உங்கள் கை வந்து சேரும். புதியவர்களோட நட்பால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலும் குதூகலமும் அதிகரிக்கும். இருந்தாலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் வீண் கோபத்தையும் தடித்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறதையும் தவிர்க்கிறது நல்லது. பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அரசால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்பட போகுது. சகோதர சகோதரிகளால் நல்ல முன்னேற்றம் உண்டு.
புதிய நகை ஆபரணங்கள் வாங்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு தற்போதைய காலகட்டத்தில் புதிய நகை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. புது வாகனம் வாங்குறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் கைகூடும். தாயோட உடல்நிலையில கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. தாய் மற்றும் உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்கும். வீடு நிலம் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. முக்கியமாக சொத்து ஆவண விஷயங்களில், அதாவது சொத்து பத்திரமெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பத்திரங்களில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும், நீங்கள் புதுசாக ஏதாவது சொத்து வாங்கினீங்கன்னா அதில் பத்திர பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்கிறதுனால அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடும் கவனமுடன் செயல்படுறது நல்லது. குழந்தைகளால் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். குழந்தைகளின் செயல்கள் உங்களை பெருமைப்படக்கூடிய சூழலை உருவாக்கும். அதாவது நண்பர்கள் உறவினர்களிடத்தில் உங்கள் குழந்தைகளின் செயல்கள் உங்களுடைய மதிப்பு மரியாதையை உயர்த்தும். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீங்க. குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வ அனுகூலத்தை நீங்கள் அருளையும் நீங்கள் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். ஷேர் மார்க்கெட் விஷயங்களில் நல்ல லாபம் ஏற்படும். காதல் இனிக்கும். புதிய காதல் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த காதல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. உடல் ஆரோக்கியம் மேம்படும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு எளிதாக தீர்வு கிடைக்கும். வழக்கு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும். அது மட்டும் இல்லாமல் அரசால் அனுகூலமான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். பிரபலங்களோட அறிமுகமும் நட்பும் கிடைக்கும். அவர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் நல்ல வாழ்வில் உயர்நிலைக்கு செல்வதற்கான வழிகாட்டுதலும் உங்களுக்கு கிடைக்கும். எடுக்கும் காரியங்களில் எல்லாத்துலேயுமே இந்த மாதத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள அன்பும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் தன்னுடைய இன்பங்களை பகிர்ந்து கொண்டு வாழ்வை மகிழ்ச்சியாக நடத்துவீங்க. தந்தை உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தந்தைக்கு மருத்துவ செலவுகளும் உருவாகும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம், நீண்ட நாளாக கிடைக்காம இருக்கிற அங்கீகாரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. உயர் அதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைப்பார். அதன் மூலம் உங்கள் திறமை வெளிப்படுத்த முடியும். நீங்கள் பெயர் புகழ் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பெற முடியும். இது உங்களுடைய வருங்கால ஊதிய உயர்வு, ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வுக்கு மிக சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் 28, 29, 30 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் எந்த விஷயமும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் நல்லது. உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் 23, 24, 25, நவம்பர் 2, 3, 4, 5, 6 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை கொளப்பாக்கத்தில் இருக்கிற அகத்தீஸ்வரர் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்களுக்குரிய சிறந்த பரிகாரமாக அமையும். கன்னி, உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், ஹஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் கன்னிராசி. பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களை பார்த்தோம்னா அவங்க ரொம்ப மனிதநேயமும் ரொம்ப சாதுவான குணமும் உடையவங்களாக இருப்பாங்க. உங்களோட ராசிநாதன் புதன் பகவான் உங்கள் ராசியில் 2ல் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கொஞ்சம் பொறுமையாகவும் விழிப்புணர்வுடனும் செயல்படுறது நல்லது. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலையும் அவசர முடிவுகளை எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா ஒரு விஷயத்துக்கு முடிவு எடுக்கிறத முன்னாடி அந்த விஷயத்தில் சாதக பாதங்களை நன்கு ஆராய்ச்சி அதன் அப்புறம் முடிவெடுத்து செயல்படுத்தும் போது தான் அது உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு ஏற்படுத்திடும். அதனால் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்து செயல்படுத்தினா அது தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாக்கி விட்டுடும். குடும்பத்தில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எந்த விஷயத்திலும் பொறுமையாக இருக்கிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வு வந்து நீங்கும். 3ல் தற்போதைய கேதுவின் சஞ்சாரம் உங்களுக்கு மிக நற்பலன்களை ஏற்படுத்தும் என்பதால் பெரிய அளவில் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும்.
உங்கள் மனசில் தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம் மிக மிக அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அரசால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். பிரபலங்களோட அறிமுகமும் நட்பும் கிடைக்கும். தாய் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தாய் மற்றும் உறவுகளால் மனக்கசப்புகள் உங்களுக்கு வந்து நீங்கும். குழந்தைகளோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகளின் கல்வி, உத்தியோகம், வருங்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். வயிறு தொடர்பான உபத்திரவங்கள் வந்து நீங்கும். தேவையற்ற விஷயங்களில் மனதை போட்டு நீங்கள் குழப்பிக்காமல் உங்கள் சிந்தனையை நீங்கள் தெளிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் நேர்மறையான சிந்தனைகள் மட்டுமே சிந்திச்சிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும். எதிரிகளால் சிறு பிரச்சனைகள் வந்தாலும், சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி உங்களால் வெற்றி பெற முடியும். கணவன் மனைக்குள்ள மனஸ்தாபங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தற்போதைய காலகட்டத்தில் உங்களுக்கு அதற்குரிய சிறந்த தீர்வு கிடைக்கும். தந்தை உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தந்தையோட கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். பிதிர்வழி சொத்து பிரச்சனைகள் தற்போதைய காலகட்டத்தில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தொழில் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். கடின உழைப்பால் உங்கள் திறமையை முழுமையாக நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வெளிநாட்டு தொடர்பால் ஆதாயம் உண்டு. நண்பர்களால் உங்களுக்கு தேவையான உதவிகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், லட்சியங்கள் எல்லாமே நிறைவேறும். கல்வி மற்றும் வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் தற்போதைய காலகட்டத்தில் உங்களுக்கு கைகூடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர் 30, 31, நவம்பர் 1 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாகும். இந்த நாட்களில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் நல்லது. உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 25, 26, 27, நவம்பர் 4, 5, 6, 7, 8, 9 இந்த நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். அதாவது ஏதேனும் புதிய முயற்சிகள் பண்ணுறதா இருந்தாலும் சரி, முக்கிய விஷயங்களில் செய்கிறதா இருந்தாலும் சரி, இந்த நாளில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருநாகேஸ்வரத்தில் இருக்கிற ஒப்புளியப்பனை நீங்கள் ஒரு புதன்கிழமை சென்று வழிபடுறது உங்களுக்குரிய சிறந்த பரிகாரமாக அமையும். துலாம் சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விஷாகம் 1, 2, 3ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளடக்கியதான் துளாராசி. பொதுவாகவே நம்ம துளாராசிக்காரங்களை பார்த்தோம்னா அவங்க எந்த விஷயத்திலும் இருக்கிற நல்லதை மட்டுமே சிந்திச்சு அதன்படி செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த துளாராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு தற்போது 11 சஞ்சரிக்கிறது நன்மையே அப்படின்னாலும் எந்த விஷயத்துலையும் நீங்கள் அதீத நம்பிக்கையும் அதீத செயல்பாடுகளையும் செய்கிறத நீங்கள் தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பாக்கியாதிபதியான புதன் உங்கள் லக்னத்திலே இருக்கிறதுனால எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடையெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய நிலைமை உருவாகும். இறையர்களும் குருவர்களும் உங்களை வழி நடத்தும். குடும்ப விஷயங்களில் எந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வீண் வாக்குவாதத்தை முக்கியமாக நீங்கள் தவிர்க்கணும். தேவையற்ற பிரச்சனைகளை பெரிதுபடுத்த வேண்டாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை சுமூகமாக பேசி தீர்க்கக்கூடிய மாதிரி நீங்கள் கொண்டு போகிறது நல்லது. இல்லைன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும். குடும்ப உறவுகளிடம் ஒருவருக்கொருவர் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். இல்லைன்னா தேவையற்ற மனஸ்தாபங்கள், மீன் குழப்பங்கள்லாம் ஏற்படும். அடுத்து பொருளாதார நிலையில் சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொருளாதாரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். சிக்கனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால சேமிப்பை அதிகரிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. அடுத்து வாகன பயணங்களில் நீங்கள் பயணம் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வாகனத்துக்குரிய ஆவணங்களை நீங்கள் சரியாக வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா டிராஃபிக் போலீஸ் இந்த மாதிரி அவங்களால பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அடுத்து
வீண் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்கணும். யார்கிட்டையும் வந்து சண்டை போடுற மாதிரியோ இல்லை கோபப்பட்டு பேசுகிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் தவிர்த்துட்டு பொறுமையாகவும் அன்பாகவும் எதையுமே ஹேண்டில் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு காக்கும் கேடயமாக மாறி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல அமைதியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். அடுத்து மனதில் வந்து எப்பவும் ஒரு எதிர்காலம் பற்றிய பயமும் சிந்தனையும் உங்களுக்கு ஏற்படும். மனோதைரியமே உங்களை வழிநடத்தும் என்பதால் தன்னம்பிக்கையை நீங்கள் இந்த காலகட்டத்தில் வளர்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். தாய் மற்றும் உறவுகளால் மனக்கசப்புகள் வந்து நீங்கும். தாயோட உடல்நிலையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குழந்தைகளால் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். இருப்பினும் குழந்தைகளோட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகளால் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கை தேவை. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏதேனும் ஏற்பட்டால் உடனடியாக காலம் தாழ்த்தாமல் மருத்துவரை அணுகி அந்த பிரச்சனையை சரி செய்கிறது நல்லது. இல்லைன்னா அது தேவையற்ற பெரிய பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. அடுத்து உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். எதிரிகள் விலகிச் செல்வாங்க. இதுவரை உங்களுக்கு ஏதேனும் தொந்தரவு கொடுத்திருந்த எதிரிகளாக இருந்தாலும் சரி, அந்த எதிரிகள் தற்போதைய காலகட்டத்தில் உங்களிடமிருந்து விலகி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எதிரிகளுடைய தொல்லையே இல்லாமல் கூட போகக்கூடிய சூழல்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். அதனால் வந்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகிறதுனால தேவையற்ற வீண் பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களின் சொல் கேட்டு மற்றவர்கள் பேச்சு கொண்டு குடும்ப விஷயத்தில் வந்து அதன்படி நடக்கிறத விட்டுட்டு சுயமாக சிந்தித்து ஏதேனும் பிரச்சனைனா தம்பதிகள் தங்களுக்குள்ள நல்லது கெட்டதையும் சீர்தூக்கி பார்த்து தங்களுக்குள்ள பேசி அந்த பிரச்சனையை சரி செய்கிறது நல்லது. யாரையும் முழுமையாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் நம்பக்கூடாது. முக்கியமாக வியாபாரத்தில் இருக்கிறவங்க கூட்டாளிகளை முழுமையாக நம்ப வேண்டாம். ஏன்னா அவங்களால பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கூட்டாளிகளை எப்பயுமே நீங்கள் கண்காணிப்பில் வச்சுக்கிறது நல்லது. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. பணத்தை வந்து மற்றவர்களை நம்பி பணம் கொடுக்கறத தவிருங்க. மற்றவங்களே எல்லாம் செய்வாங்க அப்படின்ற எதிர்பார்க்குறதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியம். தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தந்தை வந்து உங்கள் உயர்வுக்கு இந்த காலகட்டத்தில் மிகவும் உறுதுணையாக இருப்பாங்க. வெளிநாட்டு தொடர்பால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. கல்வி மற்றும் தொழிலுக்காக வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைகூடும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் திறமை மற்றவர்களால் அங்கீகரிக்கப்படக்கூடிய சூழல்லாம் உருவாகும். உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 2, 3, 4 இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்துலையும் கவனமாக இருக்கிறதும் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கிறதும் நல்லது. புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது மிக மிக அவசியம். அடுத்து உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 28, 29, 30, நவம்பர் 7, 8, 9, 10, 11 இந்த நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். இந்த நாட்களில் நீங்கள் உங்களுக்கு தேவையான நற்காரியங்களை செய்கிறது, இந்த மாதிரியான உங்களுக்கு லாபம் தரக்கூடிய செயல்களை செய்கிறது, புதிய விஷயங்களை தொடங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யலாம். அடுத்து உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பாம்புரம் பாம்புரேஸ்வரரை வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும். விருச்சிகம் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதான் விருச்சிக ராசி. தனது பிடிவாதத்தாலோ உறுதியான மனத்தாலும் நினைத்ததை அடையும் வரை போராடும் விருச்சிகராசி அன்பர்களே. இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 5ல் இருப்பதுனால இது உங்களுடைய பூர்வ புண்ணிய பலனை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்கும். உங்களுக்கு குலதெய்வ அனுகூலம் இஷ்ட தெய்வ அனுகூலம் இரண்டுமே உங்களுக்கு உண்டாகும் இந்த காலகட்டத்தில். அதே நேரத்தில் நீண்ட நாளாக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்த அந்த பிரார்த்தனைகளெல்லாம் தற்போது நிறைவேற்றுவீங்க. அந்த நிறைவேற்றுதலால் உங்களுக்கு நல்ல பலன்களும் பல வகையில் ஏற்படும். குழந்தைகளின் உணர்ச்சி பூர்வ அன்பை நீங்கள் இந்த காலகட்டத்தில் புரிஞ்சுக்குவீங்க. அவர்களோட குழந்தைகளால் பெருமைப்படக்கூடிய சூழல் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான குதூகலமான சூழல் உருவாகும். பொருளாதார நிலையில் இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு பொருளாதார நிலையில் நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த அளவிற்கான முன்னேற்றம் ஏற்படும். அதே நேரத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும். விலகி சென்ற உறவுகள் எல்லாமே உங்களை தேடி விரும்பி வருவாங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. மனதில் நல்ல உறுதி, தைரியம், தன்னம்பிக்கை, உற்சாகம் எல்லாமே அதிகரிக்கும்.
எந்த விஷயத்திலும் உற்சாகமாக செயலாற்றி நீங்கள் வெற்றி பெறுவீங்க. சில நேரங்களில் மனக்குழப்பம், விரக்தி மனப்பான்மை இது எல்லாமே சில நேரத்தில் உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகரிக்கும். யோகா, தியானம் போன்ற விஷயங்களில் மனம் லயிக்கும். அதனால் இந்த நேரத்தில் பக்தி, அதிகமான கடவுள் பக்தி, இந்த ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடை நீங்கள் செய்கிறதுனால தேவையற்ற மனக்குழப்பங்களை, பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். இந்த தியானம் போன்ற விஷயங்கள்னாலையும் உங்கள் மனதை உங்களால் அமைதியாக வைத்துக்க முடியும். உங்களுடைய செயல்களில் உங்களுடைய மன ஒருமைப்பாட்டோடு நீங்கள் கவனம் செலுத்த முடியும். அடுத்து, வீடு வாகனத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் சீர் செய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. தாயோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழியில் சில விரயங்கள் உருவாகும். மேபி அவங்களுக்கு தாயால் சில மருத்துவ செலவுகளும் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது. ஷேர் மார்க்கெட் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதே நேரத்தில் காதல் விஷயங்களில் பிரச்சனைகள் சரியாகும். அதனால் காதல் விஷயத்தில் நீங்கள் பெரிதளவில் கவலைப்பட வேண்டியதில்லை. அதே நேரத்தில் புதிய காதல் முயற்சிகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது. எதிலும் அவசர முடிவுகளை தவிர்த்து பொறுமையாக சிந்திச்சு செயல்படுங்க. எதிரிகளை நீங்கள் சமாளிப்பீங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த எதிரிகளெல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் உருவாகும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதும், தங்களுக்குள் பேசி அதை சரி செஞ்சுக்கிறதும் மிக மிக நல்லது. அதே நேரத்தில் குடும்ப விஷயத்தில் வெளியாட்களின் தலையிட்ட நீங்கள் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். வியாபாரத்தில் கூட்டாளியிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும், வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் எது பண்ணுறதா இருந்தாலும் அதை முன்னாடியே அந்த ஒப்பந்தம் சரியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் கையெழுத்து போடணும். நீங்கள் குருட்டுத்தனமாக நீங்கள் கையெழுத்தெல்லாம் போட்டிங்கன்னா அது பிற்காலத்தில் இன்னும் ஓரிரு வருடத்தில் உங்களுக்கு அது பெரிய நஷ்டத்தையும் பெரிய பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதனால் இந்த புதிய ஒப்பந்தங்கள், வியாபாரம் சம்மந்தப்பட்ட புதிய ஒப்பந்தங்கள் எதாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியம். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள், பிரச்சனைகள், வீண் குழப்பங்கள், உடல்நல பாதிப்புகள் எல்லாமே சிறிதாக இனிமேல் உங்களுக்கு குறையும். தொழில் தொடர்பாக பயணங்கள் செய்யக்கூடிய சூழல் உருவாகும். அதே நேரத்தில் வெளியூரிலிருந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அடுத்து, உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் 4, 5, 6 ஆகிய நாட்கள் உங்களுக்கு ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் எதுலையுமே கவனமாக இருக்கிறது, புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் நல்லது. அடுத்து அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 30, 31, நவம்பர் 1, 9, 10, 11, 12, 13, 14 ஆகிய நாட்கள் உங்களுக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பழனி முருகப்பெருமானை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் சென்று வழிபடுவது உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக அமையும். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் தனுசு ராசி. நீதி, நேர்மை, நியாயம் என்பதே வாழ்வின் கொள்கையாக வாழும் தனுசு ராசி அன்பர்களே. அதாவது பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே சரி, எந்த விஷயத்தில் நீதியாக இருக்கணும், நீதிப்படி தான் வாழணும், நேர்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும் அப்படின்றதுல மிகுந்த உறுதியான உள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க. சில நேரத்தில் இவங்க அப்படி செஞ்சுருவாங்களோ இப்படி செஞ்சுருவாங்களோ அந்த பயமே தேவையில்லை. எப்போவுமே தன்னிலை மாறாதவர்களாக இருப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க. உங்கள் ராசிக்கு 6ல் ராகுவும் 12ல் கேதுவும் சஞ்சரிக்கிறது உங்கள் வாழ்வில் ஒரு புத்துணர்ச்சியை இனிமேல் ஏற்படுத்த போகுது. இதுவரை இருந்த குழப்ப நிலை எல்லாமே மாறி மனம் ஒரு தெளிவான நிலைக்கு செல்லும். ஏன்னா கடந்த சில வருடங்களாகவே மனதில் ஏதோ ஒரு தீர்க்க முடியாத குழப்பம், எதிர்காலம் பற்றிய பயம், குற்ற உணர்ச்சி, இந்த மாதிரி ஒரு கவலை, இந்த மாதிரியான பிரச்சனைகளே இருந்த நீங்கள் இனிமேல் அந்த குழப்பம் எல்லாம் மாறி மனம் ஒரு தெளிவாகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி இனிமேல் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. நீண்ட நாளாக தொல்லை கொடுத்த எதிரிகள் எல்லாமே தற்போது உங்களை விட்டு விலகிச் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் அரசு தொடர்பான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகுந்த சாதகமாக முடியும். வழக்கு விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு தீர்ப்பில் வெற்றி கிடைக்கும். நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது. டென்ஷன், பயம், கவலை இதெல்லாம் குறையும்.
குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பொருளாதார நிலையில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அதே நேரத்தில் பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. வீண் வாக்குவாதத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். முயற்சிகள் தாமதமானாலும் நிச்சயம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் எந்த முயற்சியும் நீங்கள் கைவிட்டுட வேண்டாம். தொடர்ந்து விடாமுயற்சியால் வெற்றி பெற முடியும் என்பது தான் இந்த மாதம் உங்களுக்கு சொல்லுது. கிரகநிலை இந்த மாத கிரகநிலையும் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கு. அடுத்து காரியத்தடை, சின்ன சின்ன காரியத்தடைகள் அது சரியாகும். உடன்பிறப்புகளுடைய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படும். அதை பெரிதளவில் எடுத்துக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் அவங்க விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். அதை பற்றி பெரிதளவு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வீடு வாகனத்தை நீங்கள் சீர் செய்வீங்க. தாயாருக்கு சில நேரங்களில் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் தாய் மற்றும் உறவுகளிடம் சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படக்கூடிய நிலைகள் உண்டு. குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். சில நேரங்களில் குழந்தைகளுக்கு ஒரு சிறு மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வீண் செலவுகளும் ஏற்படலாம். இருப்பினும் எந்த சூழ்நிலையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் சமாளித்து அதையெல்லாம் தாண்டி ஜெயிச்சிருவீங்க. அதை பற்றி நீங்கள் பெரிதளவில் சின்ன சின்ன விரயங்களை பற்றியோ சின்ன கவலைகளை பற்றியோ நீங்கள் பெரிதளவில் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கணவன் மனைவிக்குடைய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி இனிமேல் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இருவருக்கிடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். மற்றவர்களால் வந்த பிரச்சனைகள், அதாவது குடும்பத்தில் வெளியாட்களால் ஏற்பட்ட தேவையற்ற பிரச்சனைகள் நீங்கள் இனங்கண்டறிந்து அவங்களெல்லாம் விளக்குவீங்க. அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் முழுவதுமாக இந்த காலகட்டத்தில் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. யார் தப்பு பண்ணுறாங்க, யார் நல்ல செய்கிறாங்க அப்படின்றது எளிமையாக நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்குது. வியாபாரத்தில் இதுவரை இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும். கூட்டாளிகளிடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. உங்களை ஏமாற்றிய கூட்டாளியாக இருந்தால் அவங்களெல்லாம் நீங்கள் விலக்கி விடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சின்ன சின்ன தடைகள் நீங்கும். தந்தை உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தந்தையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் இறுதியில் அது நன்மையை தான் விளைவிக்கும். அதனால் அதை பற்றி பெரிதளவில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றவர்களிடம் உங்களது மதிப்பு மரியாதை எல்லாமே உயரும். அதே நேரத்தில் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் யாத்திரை சென்று வருவீங்க. உங்கள் ராசிக்கு இந்த மாதம் சந்திராஷ்டம நாட்களை பார்த்தோம்னா நவம்பர் 7, 8, 9 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாகும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் நல்லது. அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 17, 18, நவம்பர் 2, 3, 4, 12, 13, 14, 15 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா தென்குடி திட்டை குரு பகவானை வியாழக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்களுக்குரிய சிறந்த பரிகாரமாக அமையும். மகரம், உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளடக்கியது தான் மகர ராசி. அயராத உழைப்புக்கும் விடாமுயற்சிக்கும் அடையாளமாக இருப்பவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். தற்போது உங்கள் ராசிக்கு 11ல் சஞ்சரிக்கிற கேது பகவான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திற்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு பக்கபலமாக அவர் இருப்பார். தடைகள் பிரச்சனைகள் இதையெல்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வெற்றி நடை போடக்கூடிய நிலையை இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த கேது பகவான் தரப்பார். ஏன் அப்படின்னா தற்போது உங்களுக்கு ஜென்ம சனியோட ஆதிக்கம் நிறைஞ்சி இருக்கிறதுனால எதுலேயும் ஒரு மந்தத்தன்மையும் நிதானமும் இருக்கும். எந்த செயலும் உங்களுக்கு வேகமாக செய்ய முடியாது. எல்லாத்துலேயுமே ஒரு தடை தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் மறைமுக எதிர்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் வீண் விரயங்களும் வர இருப்பதால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு அவங்களால சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது.
தாயோட உடல்நிலை கொஞ்சம் கவனம் தேவை. தாய் மற்றும் உறவுகளால் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. வீடு வாகனம் தொடர்பாக அதற்கான செலவுகளும் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டு. குழந்தைகள் உடல்நிலை கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகள் நட்பு வட்டத்தையும் அவங்களுடைய நடவடிக்கைகளும் கண்காணித்து அவங்களை வழிநடத்தி செல்வது நல்லது. ஏன்னா குழந்தைகளோட தவறான நட்பால் குழந்தைகள் சில நேரங்களில் பிரச்சனைக்குள்ளான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் மிக அதிகமாக இருக்குது. அதனால் குழந்தைகளை மட்டும் கவனிக்காமல் குழந்தைகளோட நட்பு வட்டாரத்தில் அவங்களுக்கு எந்த மாதிரியான சூழல் இருக்குது, அந்த நல்ல நண்பர்கள்லாம் நல்ல நண்பர்கள், அவர்களால் ஏதாவது பிரச்சனை இருக்கா என்பதை நீங்கள் கண்காணித்து வழிநடத்தி செல்வது நல்லது. ஷேர் மார்க்கெட் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இஷ்ட தெய்வம் மற்றும் குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியம். இந்த நேரத்தில் எதிரிகளால் பிரச்சனைகள் வந்து விலகும். கணவன் மனைவிக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். மனைவி வழி உங்களுக்கு தேவையான உதவிகள், எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே கிடைக்கும். மனைவி வழி உறவுகள் கூட உங்கள் செயல்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பாங்க. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இதுவரை இருந்த சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது. அதனால் எந்த விஷயத்தையும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. சக ஊழியர்கள் மற்றும் உயரதிகாரிகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து போகணும். எதிலும் பொறுமையும் நிதானமும் தேவை. எந்த விஷயத்திலையும் அவசரப்பட்டு செயல்படுவதோ, கோபத்தில் முடிவெடுப்பதோ, கோபமடைஞ்சு அதனால் பிரச்சனைகளை அதிகரிப்பதோ இதெல்லாம் தவிர்த்துட்டு எதிலையுமே சுமூகமாகவும் சமாதானமான நிலையும் ஏற்படுத்தி கொள்வது நல்லது. தந்தையால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். இருப்பினும் தந்தையின் சில செயல்பாடுகள் குழப்பத்தை ஏற்படுத்தும். நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 9, 10, 11 ஆகிய நாட்கள் உங்களுக்குரிய சந்திராஷ்டம நாட்கள் ஆகும். இந்த நாட்களில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் நல்லது. அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 17, 18, 19, 20 ஆகிய நவம்பர் 4, 5, 6, 14, 15 ஆகிய நாட்கள் உங்களுக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். இந்த நாட்களில் நீங்கள் எந்த புதிய விஷயங்களை செய்கிறதும், முக்கியமான காரியங்களை செய்கிறதும் நல்லது. அடுத்து பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனீஸ்வரர் நீங்கள் சனிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்களுக்குரிய சிறந்த பரிகாரமாக அமையும். கும்பம் அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது கும்பராசி. எவ்வுயிரும் தன்னுயிர் போல் பாவிக்கும் கருணை உள்ளம் கொண்டவர்கள் இந்த கும்பராசிக்காரங்க. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு தற்போது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11 பலம் பெற்று சஞ்சரிப்பது எதிலையும் நன்மை உண்டாகக்கூடிய காலமாக இருக்கு. தடைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இருப்பினும் யாரையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் முழுமையாக நம்பக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போது நீங்கள் தேவையில்லாமல் யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வருவதற்கான காலம் மிக அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகளும் இல்லாமல் போகக்கூடிய சூழல் உருவாகும். ஏன்னா அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு பண விரயம், பண நஷ்டமும் ஏற்படுவதாக கிரகநிலைகள் சுட்டி காட்டுது. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் பண்ணுங்கள், அதில் பெரிய தப்பு இல்லை. சில நேரங்களில் மருத்துவ செலவுகள் பண்ணுறது அதனால் மற்ற வீண் விரயங்களை உங்களால் தவிர்க்க முடியும். பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. முன்கோபத்தை தவிர்க்கணும். முன்கோபத்தை தவிர்த்து அது மட்டும் இல்லாமல் தேன் தடவி இனிய வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துவதால் லட்சுமி கடாட்சம் உங்களுக்கு அதிகரிக்கும். அதாவது எந்த விஷயம் கோபப்பட்டு பேசாமல் கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் பேசி மற்றவங்க மகிழ்கிற மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா அதன் மூலியமாக உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் அப்படின்னா பொருளாதார நிலையில் உங்களுக்கு நல்ல மேம்பாடு இந்த நாள் உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதனால் உடன்பிறப்புகளுடைய ஆதரவு மிகவும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் அவர்களால் ஆதாயமும் உண்டு. முயற்சி நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அந்த முயற்சியால் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்குது. பொருளாதார நிலை நல்ல மேம்பாடு அதிகரிக்கும். தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. தாய் மற்றும் உறவுகளால் மனஸ்தாபங்கள் உங்களுக்கு உருவாகும். மன அமைதியின்மை, மனக்குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மாணவர்களுக்கு படிப்பில் அதிக கவனம் தேவை. வீடு வாகனம் தொடர்பான ஆவணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குழந்தைகள் உடல்நிலை சீராகும். குழந்தைகளின் குணத்தில் கொஞ்சம் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்படும். அவங்களுடைய குழப்ப நிலை மாறி
உங்களுடைய மனமும் தெளிவரும், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்லேயும் அதாவது அவங்களுடைய உறவுகளையும் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு இப்போ இனிதாக முடியும். கணவன் மனைக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். மகிழ்ச்சியான சூழல் நிலவும். வியாபாரத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. முக்கியமாக வியாபாரத்தில் கூட்டாளிகளை நம்பி முழுமையான பணத்தை கொடுக்குறதோ, அவங்கள நம்பி விட்டுட்டு நீங்கள் வேறு வேலையை பார்க்குறதோ, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. முக்கியமாக கூட்டாளிகளை அவங்க எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துக்கிறது நல்லது. இல்லைன்னா கூட்டாளிகளால் பண விரயம் நிச்சயம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். தந்தையோட உடல்நிலை கொஞ்சம் கவனமாக இருங்க. தந்தைக்கு சில நேரங்களில் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. பணிச்சுமையும் பொறுப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்கள் செயலில் அதிக கவனத்தோடு இருக்கிறது நல்லது. இடம் மாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படும். சக ஊழியர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. பொறுமையை பெருமை தரும் என்பதை நீங்கள் உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். இருப்பினும் ஏழரிச்சனில் விரேச்சனை இருப்பதால் கொஞ்சம் கவனம் தேவை. சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 12, 13, 14 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாகும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த புதிய முயற்சிகளும் தவிர்க்கிறதும், தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களை கவனமாக இருக்கிறதும் நல்லது. அடுத்து உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் 7, 8, 9, அக்டோபர் 18, 19, 20, 21, 22, 23 ஆகிய நாட்கள் உங்களுக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நாமக்கல் ஆஞ்சநேயரை மற்றும் லக்ஷ்மி நரசிம்மரை சனிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்களுக்குரிய சிறந்த பரிகாரமாக அமையும். மீனம். பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளடக்கியதுதான் மீனராசி. இன்பம் துன்பம் இரண்டையும் இயல்பாக எடுத்துக்கொண்டு வாழ்பவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள். உங்கள் ராசிக்கு குடும்பம் மற்றும் பாக்கியாதிபதி செவ்வாய் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கிறதுனால தெய்வ அனுகூலமும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதார நிலையில் நல்ல மேம்பாடு ஏற்படும். உங்கள் பேச்சிற்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மனோபலம் உண்டாகும். எதிலும் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு நீங்கள் இந்த காலத்தில் வெற்றி பெறுவீங்க. மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். உடன்பிறப்புகளால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் நட்பும் உங்களுக்கு கிடைக்கும். தாய் உடல்நிலையில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி தாயோட உடல்நிலை சீரடையும். தாய் மற்றும் உறவுகளிடம் இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்குவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஒரு மன அமைதியற்ற நிலையிலிருந்து நல்ல மன அமைதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நீண்ட காலமாக இருந்து வந்த வீடு வாகனம் தொடர்பான பிரச்சனைகள் கூட இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரும். மற்றவர்களால் வீடு வாகனத்தில் அந்த ஆவணங்களில் பிரச்சனை இருந்தது, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். ஷேர் மார்க்கெட் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்வதற்கு நல்ல ஒரு வழியாக அமையும். அதாவது அந்த கருத்து வேறுபாடுகளே உங்களுக்குள்ள ஒரு இருக்கிற பிணைப்பு அதிகரிக்கக்கூடிய வழியாகவே அமையும். அடுத்து வியாபாரத்தில் கூட்டாளிகளும் கொஞ்சம் விழிப்போடு இருங்க. தந்தையோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. தந்தையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். நீங்கள் தந்தைகிட்ட தேவையில்லாமல் பிரச்சனைகளை இருந்தாலும் அதை பெரிதுபடுத்த வேண்டாம். ஏன்னா பிதிர்வழி சொத்து பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகள் சிறிது சிறிதாக குறையும். வாழ்வில் ஒரு தெளிவு ஏற்படும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களிடமிருந்து பிரச்சனைகள் சிறிது சிறிதாக விலகும். நீண்ட நாள் ஆசைகள், எண்ணங்கள், முயற்சிகள் எல்லாமே நிறைவேறும். நண்பர்களிடமிருந்து தேவையான உதவி கிடைக்கும். வாழ்வில் உங்கள் லட்சிய பாதையில் அதிகம் கவனம் செலுத்தினாலும் அதற்கான முயற்சியில் முழு மனதுடன் இறங்கினாலும் அதை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 17, 18, நவம்பர் 14, 15 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாகும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயமும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும், வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் நல்லது.
அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 21, 22, 23, 24, 25, நவம்பர் 9, 10, 11 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த புதிய முயற்சிகளை செய்கிறதும், உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறதும், உங்களை நல்ல வருமானம் பெறுவதற்கான வழிகளை செய்கிறதும் மிகவும் நல்லது. அடுத்து உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் மற்றும் ஸ்ரீ ராமானுஜரை வியாழக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமையும்.